வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நிர்வாகம் போன்ற அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது நாடே சீர்திருத்த எக்ஸ்பிரஸில் பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். AI தொழில்நுட்பங்களின் பாதுகாப்பு மற்றும் நன்னெறி அடிப்படைகள் குறித்து அனைத்து தரப்பினரிடையே நம்பிக்கை முக்கியம் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பீகாரை விட அதிகமாக சாதனை அளவில் அமையும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமார் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் வாங்கப்பட்டுள்ள 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் சுகாதாரத்துறையிடம் வழங்கினார். இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நிர்வாகம், வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குவதற்கான நடைமுறைகள் போன்ற அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது நாடே சீர்திருத்த எக்ஸ்பிரஸில் பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதற்கான நிதி, தொழில்நுட்பம் மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்து இணைய வழியில் இன்று நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு பிந்தைய பயிலரங்கில் அவர் பேசுகையில், சீர்திருத்த எக்ஸ்பிரஸின் வேகத்தை பராமரிக்க கொள்கை நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டு கொள்கையின் விளைவுகளிலும் சிறப்பு கவனம் தேவை என்றார். பிரதமர் உரையில் இடம்பெற்ற மேலும் சில அம்சங்கள். சாலை முதல் டிஜிட்டல் வரை நாடு முழுவதும் பொது உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் அரசு கடந்த 10 ஆண்டுகளாக முக்கிய கவனம் செலுத்தி வரும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு, பிளாக் செயின், டேட்டா பகுப்பாய்வு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டில் வேகம், பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க வேண்டியது மிக அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இதனால் வரவிருக்கும் காலங்களில் நாட்டின் செயல்திறன் பல மடங்கு மேம்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் பட்ஜெட் என்பது எதிர்காலத்திற்கான செயல்திட்ட கொள்கையை தவிர குறுகிய கால தேவைகளுக்கான வர்த்தக ஆவணம் அல்ல என்றும், இந்த உண்மையின் அடிப்படையில்தான் பட்ஜெட்டின் வெற்றியை மதிப்பிட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மற்றும் குஜராத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் விநியோகம், மின்சாரம், நீர்ப்பாசனம், தொழிற்கட்டமைப்பு போன்ற பல்வேறு துறைகள் தொடர்பான இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 16,680 கோடி ரூபாயாகும். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிராக 14 வயதான சிறுமிகள் அனைவருக்கும் HPV தடுப்பூசி போடுவதற்கான தேசிய திட்டத்தை அஜ்மீரில் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். ராஜஸ்தான் அரசின் பல்வேறு துறைகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 21,800 பேருக்கு நியமன கடிதங்களை அவர் வழங்குகிறார். தொடர்ந்து நாளை பிற்பகல் பிரதமர் குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் மைக்ரான் இந்தியா நிறுவனத்தின் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையை தொடக்கி வைக்கிறார். 22,500 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள இந்த அதிநவீன செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை உலக சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மர் விமானப்படை தளத்தில் இருந்து முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர் தேவைகளுக்கான பிரச்சந்த் இலகுரக ஹெலிகாப்டரில் பயணம் மேற்கொண்டார். அனுபவம் மிகுந்த விமானப்படை பைலட்டுகள் ஹெலிகாப்டரை இயக்கி அதன் சிறப்பு அம்சங்களை செயல் விளக்கம் செய்து காட்டினர். முன்னதாக விமானப்படை அதிகாரிகளும் பிரச்சந்த் ரக ஹெலிகாப்டரின் செயல்திறன் குறித்து குடியரசுத் தலைவரிடம் எடுத்துக் கூறினர். உயரமான மலைப்பகுதிகளிலும் சிறப்பாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஹெலிகாப்டரால் இந்திய விமானப்படையின் போர்த்திறன் கணிசமாக அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு துறையில் புதிய தொழில்நுட்பங்களின் பாதுகாப்பு, செயல்திறன் மற்றும் நன்னெறி அடிப்படைகள் குறித்து பயனர்கள் உட்பட அனைத்து தரப்பினரிடையே நம்பிக்கை மிக முக்கியம் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனம் ஒன்றின் சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற எழுச்சிமிகு இந்தியா உச்சி மாநாட்டில் அவர் பேசுகையில், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு மாறுவதை அனைவரும் மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கும் வகையில் நமது நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் கூறினார். AI துறைக்கு தேவையான மனித வளத்தை திறம்பட்ட முறையில் உருவாக்குவதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாகவே IT நிறுவனங்களுடன் இணைந்து இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் 4 ஆண்டுகளுக்கு முன்பே தொடக்கப்பட்டதாக அவர் கூறினார். AI திறன் மேம்பாட்டு முயற்சிகளில் மாநில அரசுகளும் பங்களித்தல் அவசியம் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி அரசின் கலால் துறை கொள்கை தொடர்பான வழக்கில் கீழ் நீதிமன்றத்தால் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டதற்கு சாட்சியங்களின் பற்றாக்குறைதான் காரணம் என்றும், ஊழல்கள் சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான கைபேசிகள் மற்றும் சிம் கார்டுகள் அழிக்கப்பட்டதே உண்மை என்றும் பிஜேபி கூறியுள்ளது.
பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார். ஆயினும் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தாம் நேர்மையாளர் என்றும் வழக்கில் உண்மை வென்றுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் அதிக அளவிலேயே வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், இம்முறையும் தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பீகாரை விட அதிகமாக சாதனை அளவிலேயே அமையும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்முறை 18 முதல் 30 வயது வரை உள்ள இளம் வாக்காளர்கள் பெரும் எண்ணிக்கையில் தேர்தல் திருவிழாவில் பங்கேற்பதை உறுதிப்படுத்த கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். நலிவடைந்த பிரிவினர் வாக்களிக்க வாக்குப்பதிவு மையங்களில் போதிய வசதிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தலைமை தேர்தல் ஆணையரின் பேட்டி குறித்து கூடுதல் விவரங்கள். தமிழக அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் நடத்திய ஆலோசனை கூட்டங்களில் சட்டமன்ற தேர்தலை ஒரே கட்டத்தில் நடத்தி முடிக்க ஆலோசனை வெளியாகி இருப்பதாகவும், அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை ஆணையம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளும் என்றும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வேட்புமனு தாக்கலுக்கு வசதிகள் உள்ள போதிலும் சட்ட விதிமுறைகளின்படி வேட்புமனுக்கள் நேரடியாகவே பெற்றுக் கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். SIR நடைமுறைகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் பேசுகையில், பீகாரில் இந்நடைமுறைகள் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாகவும், இறந்து போன வாக்காளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி பிழையற்ற வாக்காளர் பட்டியலை தயாரிக்க அடிப்படையான இந்நடைமுறை அவசியம் என்றும் கூறினார். முன்னதாக முதல் முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள இளம் வாக்காளர்களையும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களின் பிரதிநிதி ஒருவரையும் தலைமை தேர்தல் ஆணையர் பாராட்டி கௌரவித்தார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் 25.32 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் இன்று சுகாதாரத்துறையிடம் வழங்கினார். சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், துணை இயக்குனர்கள் உட்பட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளில் மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை, ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு அழைத்து வர புதிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் உதவிகரமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான திரு ஓ பன்னீர்செல்வம் தமது மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ரவீந்திரநாத்துடன் இணைந்து இன்று திமுகவில் சேர்ந்துள்ளார். சென்னையில் உள்ள திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது OPS ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்தனர். இன்று தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 1ஆம் தேதி வரை தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் ஆய்க்குடியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் 9 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. உலக கோப்பைக்கான ICC ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று மாலை நடைபெறும் சூப்பர் 8 போட்டியில் இங்கிலாந்து, நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. நேற்றிரவு சென்னையில் நடைபெற்ற சூப்பர் 8 போட்டியில் இந்திய அணி 72 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. இந்திய அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தாவில் தனது கடைசி சூப்பர் 8 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் மோத உள்ளது. உலக கோப்பைக்கான ICC ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் அரையிறுதிப் போட்டிகள் மார்ச் 4, 5 ஆகிய தேதிகளிலும், இறுதிப் போட்டி 8ஆம் தேதியும் நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நிர்வாகம் போன்ற அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது நாடே சீர்திருத்த எக்ஸ்பிரஸில் பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். AI தொழில்நுட்பங்களின் பாதுகாப்பு மற்றும் நன்னெறி அடிப்படைகள் குறித்து அனைத்து தரப்பினரிடையே நம்பிக்கை முக்கியம் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பீகாரை விட அதிகமாக சாதனை அளவில் அமையும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் வாங்கப்பட்டுள்ள 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களை
நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் சுகாதாரத்துறையிடம் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.